நான் உங்கள் பாலா சார். வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கல் ஓரியன்டட் எஜுகேஷன். டெக்னிக்கல் ஓரியன்டட் எஜுகேஷன் மீன்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இது வந்து டெக்னிக்கல் ஃப்ரம் டிப்ளமோ. பேச்சுலர் டிகிரியில பார்த்தீங்கன்னா பிஇ. அது வந்து இன்ஜினியரிங் பசங்க. அதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th அண்ட் டிப்ளமோ ஃபினிஷ். இதுதான் இது கூட குவாலிஃபிகேஷன். இப்போ டிப்ளமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. கவுன்சிலிங் முடிஞ்சு பசங்களுக்கு காலேஜஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, நிறைய இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எடுக்கிறது வந்து ஒரு 4 குரூப் எடுப்போம். கம்ப்யூட்டர் எடுப்போம், மெக்கானிக்கல் எடுப்போம், எலக்ட்ரிக்கல் எடுப்போம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுப்போம். தென் மீன்வைல் சிவில். இந்த 5 குரூப் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த 5 குரூப் எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 குரூப்ல மட்டும் எல்லாரும் நிறைய படிச்சுட்டே வருவாங்க. மித்த அது கீழே இருக்கிற நிறைய குரூப்ஸ் இருக்கு, அதை யாருமே படிக்க மாட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிப்ளமோல வந்து லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மெரைன், ஆட்டோமொபைல் இருக்கு, ஏவியேஷன், டிப்ளமோ ஏவியேஷன்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் இருக்குது, செராமிக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பயோமெடிக்கல், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 81 டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து டிப்ளமோல இருக்கு. இந்த டெக்னிக்கல் கோர்சஸ்ல நான் சொன்ன மிச்ச கீழே வர்ற டெக்னிக்கல் கோர்சஸ்ல வந்து சுகர் கூட இருக்கு, அதுல சுகர் டெக்னாலஜி கூட இருக்குது. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல வச்சு ஒரு நியூ கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏதாட்டும் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இதில் வருது. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் வருது, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸும் சேர்ந்து வருது. ஸோ அப்போ இதுல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராஃப்டிங், இது வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது. சிவிலுக்கு யாருமே வரமாட்டாங்க. சிவிலை பொறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு டிசைனிங் கோர்சஸ் போகணும். டிசைனிங் கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலை பொறுத்த வரைக்கும் ரிவிட்ல வந்து மெப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் லூமியானா வந்துட்டு, தென் வந்து ஸ்கெட்சப், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆட்டோகேட், இதெல்லாம் சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களோட தரம் உயரும். ஸோ அதுக்கப்புறம் 12th முடிச்ச பசங்க வந்து பிஇ போறாங்க. இப்போ பிஇ கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு, சரியா? இந்த பிஇ கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து இந்த டிகிரி எடுக்க போறேன் அப்படிங்கும்போது பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது மெக்கானிக்கல், ரெண்டாவது தோன்றது வந்து ஈசி, மூணாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாலாவது ட்ரிபிள் இ, அஞ்சாவது சிவில். இப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர் வாண்டட் எதுலலாம் இருக்கு? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் வாண்டட்ங்கிறது வந்து எல்லா துறையிலும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு. பிகாஸ் நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட விஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுமான தளம் இந்தியாவில் வந்துட்டு இருக்கு, ஏரோப்ளைன் கட்டுறது இங்க வந்துட்டு, டிஃபென்ஸ் செக்டார் மூலமா டிஃபென்ஸுக்கு தேவையான ராக்கெட் லான்ச்சர்ஸ் அண்ட் ரேடார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிக்கிறது இங்க வந்துட்டு. தென் பாத்தீங்கன்னா நம்ம போனுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இதாகும், லேசரா இருக்கட்டும், லித்தியம் ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு போனுக்கு தேவைப்படுற சிப்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல பாத்தீங்க அப்படின்னா இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சோடனே, ஸோ வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து படிக்கக்கூடியது பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. அப்புறம் எந்த இடத்துல வேல்யூ கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறது. மெக்கானிக்கல் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல ஹையர் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புவி சார்ந்தும் மண் சார்ந்தும் ஆராய்ச்சி, ஓகேவா, இந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைல்ஸை வந்து விதவிதமா எப்படி டெக்ஸ்டைல்ஸ் பண்ணலாம், அதில் கலரிங், பிரிண்டிங் இருக்குது, பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது, சரியா? ஸோ அந்த ஒரு இது இருக்கு. அடுத்த மீடியா டெக்னாலஜின்னு இருக்கு. மீடியா டெக்னாலஜி அப்படிங்கும்போது மீடியால என்னென்ன புது கான்செப்ட் வருது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் அந்த ஒரு இது ஏதாவது ஒரு காலேஜில் மட்டும் தான் இருக்கும், எல்லா காலேஜஸ்லும் இருக்காது. சூஸ் பண்ணி படிக்கும்போது அதுல வேக்கன்சி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ நார்மலா இப்போ பாத்தீங்கன்னா விண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த விண்ட் இன்ஜினியரிங்லாம் வந்து
மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல வாண்டட் இருக்கு. செராமிக்லாம் வந்து ஏகப்பட்ட இடம். செராமிக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம ஃபோனை யூஸ் பண்றோம். இந்த ஃபோன்ல வந்து டெம்பர் கிளாஸ்ன்னு இருக்கு. இந்த டெம்பர் கிளாஸா இருக்கட்டும், இந்த ஃபோனுக்கு போடுற மொபைல் கிளாஸஸா இருக்கட்டும், இந்த கிளாஸஸ் அதுக்கப்புறம் பின்னாடி ஃபோனுக்கு பின்னாடி வர ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி மாடிஃபைடு ஐட்டம்ஸ் உள்ளக்கு சேர்க்கும்போது அது வந்து உடையாது. கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனா உடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செப்பரேட்டான ஒரு சோர்சஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சு வைக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் இங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ செராமிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ், டிஃபென்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அது ஹெல்ப்பா இருக்கு. புரோட்டோனிக்ஸ் இன்ஜினியரிங் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ற லேசர் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிக்கல் கேபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஸ்டடி பண்றது புரோட்டோனிக்ஸ். இந்த புரோட்டோனிக்ஸை பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ல ரொம்ப அதிகமா என்ன ஆகுது அப்படின்னா யூசஸ் ஆகுது. ஸோ அது மூலமா டிஃபென்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்ஜினியரிங் குரூப்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஈக்குவலுக்கு எல்லாமே கொண்டு போறாங்க. ஆக்சுவலா நீங்க எடுக்கிற எந்த குரூப்னாலுமே இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலைவாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு செட் ஆஃப் குரூப்ல இருந்து இன்னொரு செட் ஆஃப் குரூப்புக்கு போனா நம்மளுக்கு நிறைய மோஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து கிடைப்பாங்க. ஃபியூச்சர்ல வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியால ஏகப்பட்ட திட்டங்கள்ல வந்து நிறைய செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். செமிகண்டக்டர்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு பொருளா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இது பண்ண போறோம். அது பொறுத்த வரைக்கும் இல்லாம நம்ம இதுல வந்து நிறைய வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாதுகள் நிறைய இருக்குது. ஸோ தாதுக்கள் நிறைய இருக்கனால இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்ல எப்படி ஒரு தாதுக்களை எடுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்றது. இப்போ நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிங்க்ரோனியம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த சிங்க்ரோனியம் காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அணுக்கழிவுல இருந்து வரக்கூடிய அணுக்களை வந்து எப்படி பாதுகாக்கிறதுக்கான அதுக்கு ஒரு மெட்டல் வந்து நம்ம எங்க எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற சிங்க்ரோனியம் பிளானட்ல இருந்து எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம இந்தியால நம்ம டிஃபென்ஸ் செக்டாருக்கும் நம்மளோட நியூக்ளியர் செக்டாருக்கும் தேவையான நிறைய ரேர் எர்த் எலமெண்ட் இது அவ்வளவுமே இருக்கு. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு குரூப் ஆஃப் இன்ஜினியரிங்கும் சேர்த்து தட்டு எங்க வருது அப்படின்னா நம்மளோட நாட்டை விட்டு வெளியே போகாம நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம சேஃபா என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அந்தந்த ப்ராசஸ்க்கான இடத்துல வந்து சேலரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ஃபோன்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மேக் பண்ணவே பண்ணாது. இப்போ நம்ம இந்தியாவே மேக் பண்ற ஒரு கம்பெனி அப்படின்னா லாவா ஃபோன். ஸோ நம்ம லாவா ஃபோன் அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவோட ஒரு ஃபோன் அது வந்து தயாராகிற எக்யூப்மெண்ட்ஸ் எங்க இருந்து வருது, வெளியே இருந்தது. ஸோ இனிமேல் நம்ம செமிகண்டக்டர்ஸா இருந்தாலும் சரி, சிப்செட்டா இருந்தாலும் சரி, எது தயாரிக்கிறதுனாலும் நம்ம இந்தியாவில இருந்தே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எந்தெந்த டிகிரிஸ் பிஇல பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்கணும், டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்கணும், டெலிகம்யூனிகேஷன் இப்போ எந்த லெவல்ல இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எவ்வளோ லெவல் இருக்கு, இசி டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு எம்இ படிக்கும்போது என்ன படிக்கணும், ட்ரிபிள்இல பிஇ படிச்சுட்டு எம்இ படிக்கும்போது எதுல மாறணும், ஏதாட்டும் ஒரு இதுல பிஹெச்டி பண்ணலாமா, இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜில் தான் இருக்கும். நம்ம சவுத் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் வந்து 2-3 புது விஷயமான ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நம்ம விஓசியில இருக்குது. விஓசி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு காலேஜ்லயும் ஆக்சுவலாக வந்து பிஓசி இன்ஜினியரிங் காலேஜில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருந்துச்சு. இப்போ இருக்காங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா வந்து தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாட்டும் ஒரு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன். எந்தெந்த காலேஜஸ் வந்து எங்கெங்க இருக்குது, எந்தெந்த காலேஜஸ்ல படிச்சா நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த காலேஜஸ்ல படிச்சீங்கன்னா இந்தந்த டிகிரிஸ் இருக்கும். இந்தந்த டிகிரிஸ் இங்க நீங்க படிக்கிறதுனால என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த டிகிரிஸ் முடிச்ச பிறகு நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஒரு தனித்தனியா ஒரு செக்டார்ஸ் இருக்கு. ஸோ இந்த செக்டார்ஸ் அவ்வளோத்தையுமே தனித்தனியா படிச்சுட்டு, அதாவது இன்ஜினியரிங் மட்டும் படிக்கிறதோட ப்ராக்டிக்கல் நாலேஜோட இன்னொரு செட் ஆஃப் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை ஒர்க் பண்றதுக்கு தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியும் நம்ம என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் படிக்கும், இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் வந்து இசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிவியை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமே நம்ம ரிப்பேர் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நாலேஜை வளர்க்கணும்.
இதே இதை நம்ம ஒரு சாதாரண ஒரு டிவி ரிப்பேர் பார்க்குறவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் ரெசிஸ்டன்ஸ் என்னது, காம்பனன்ஸ் என்னது, கெப்பாசிட்டர் என்னன்னு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் இதுக்கு இவ்வளோ இதாகும், சார்ஜ் ஆகும், இந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த கெப்பாசிட்டர் போட்டால் தான் இந்த இது இவ்வளோ பாஸ் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய சயின்டிஃபிக் விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு தான் இன்ஜினியரிங் படிக்கும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம எந்த காலேஜில் படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது கிடையாது. அந்தந்த காலேஜஸ்ல படிக்கும்போது அந்தந்த சப்ஜெக்டை வந்து புரிஞ்சு படிச்சு நல்ல ஒரு கோல் செட் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து பெஸ்ட் குரூப் தான். ஸோ இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கும்போது எந்த செக்டார் ஆஃப் நம்ம ஸ்டடீஸ் எடுக்கணும், எந்த செக்டார்ல நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்ல வேலையை பார்க்கலாம், நல்ல ஒரு சேலரி நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நம்ம ஆண்ட் அகாடமில வந்து என்ன அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி கேட்கணும் அப்படின்னா நம்மளோட ஆண்ட் அகாடமிக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆண்ட் அகாடமில நம்பர்ஸ் கீழே கொடுத்துட்றோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த குரூப்ல சேர்ந்தா நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கான கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸை பத்தி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த அந்த கோர்ஸை பத்தி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.